சுத்தி நிக்கிறவங்க மூஞ்சியே சரியில்லை. போட்டோவையும் இந்த பார்வை பாக்குறானுங்களே. பொண்ணு கிடைச்சா விடுவானுங்களா? சீக்கிரமா தாலியை கட்டி ஓட்டிட்டு போயிடணும். தங்கச்சி, அத பத்தியா மாப்பிள்ள உனக்கா காத்துக்கிட்டு இருக்காரு. வாமா. போட்டோ வச்சு ரசிக்கிறேன். பார்த்து உட்காருமா. மாப்பிள்ள, உங்க அழகு மணி வந்திருக்கு, பாக்குறீங்களா? ஐயோ அம்மா, என்ன 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 என்னங்கடா அது? பொண்ணை கேட்டா தும்பிக்கை இல்லாத ஒரு யாரை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. தம்பி, நீ அன்னைக்கு அவ்வளவு தூரம் அடம் பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அழகு மணி இவதான், மானசோட தங்கச்சி. இதுக்கு பேர் அழகு மணி. அவன் மானஸ்னா எட்டி இடுப்பு மேல மிதிச்சு விடுவேன். இந்த பாருங்க, முகூர்த்த நேரம் தவறுது. முதல்ல தாலி கட்டுங்க, அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் எப்படியா பேசுறது? இது கழுத்துல தாலியை கட்டினா பேச்சே வராதாடா. இந்த படத்தை பாருங்க ஐயா. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? நீ சினிமாவே பார்த்தது இல்லையா? இல்லையே. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் முத வாட்டியா ஒரு சினிமா பாக்கலாம்னு நினைச்சிருந்தேன். என் ஆசையில படுவாவி மண்ணை போட்டாங்க. இந்த போட்டோ சினிமா நடிகை ஸ்ரீதேவியோட படம். எது? சினிமா நடிகை ஸ்ரீதேவியா? ஆமா. இத மானத்தை உங்ககிட்ட கொடுத்தான்னு சொல்றியே, எப்படியா நம்புறது? டேய், வாய் திறந்த உள்ள கை விட்டு நாக்க பிடிங்க வெளியே அடிச்சுட்டான். ஏண்டா அப்ப நான் போய் பேசுறேன்னா? டேய், இந்த படத்தை நீ என்கிட்ட காட்டல? போட்டவா நான் பார்த்ததே இல்லையே. போய் சொல்றாங்க. இவன் நீங்க தான் வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. யாரு இந்த கருமத்தை நான் பிடிச்சிருக்கேன்னு சொல்லணும்? வாய்க்கு பாயசம் சாப்பிடல? பாயாசமா? அதுக்கு நான் பால் நாள் குடிச்சிட்டு போயிருப்பேன்டா. யோ, இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு நான் தாலி கட்டுறீங்க. அப்ப என் தங்கச்சியோட கதையே என்ன விளையாடுறியா? ஒரு அடி எடுத்து வச்சா காலை வெட்டி விடுவேன். முதல்ல தாலி கட்டியா? ஐயா, உங்களுக்கு எல்லாம் இதுவுமே இல்லையா? நீங்களும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருப்பீங்க, அண்ணன் தம்பியோட பிறந்திருப்பீங்க. என் வாழ்க்கையை பரியாக்கிறாதீங்க ஐயா. அது மூச்சிய பாருங்க ஐயா. ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. இதோட எப்படியா நான் தாலி கட்டி குடும்பம் நடத்த முடியும்? அது அன்னைக்கு வீட்டுக்கு போய் பாயசம் சாப்பிட்டு இல்ல, அன்னைக்கே யோசிச்சிருக்கணும்யா. ஏய், பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்ல நான் ஆப்பி போடுவேன். இந்த லொல்லெல்லாம் அங்கிட்ட வச்சுக்காத. ஐயோ ஓடுறாரு. அழாதீங்க. எங்க பொண்ணை கட்டிக்கிட்டதுனால பெரிய தியாகி ஆயிட்டீங்க. ஏய், இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ யாரா? பொண்ணுக்கு தாய் மாமன். தாய் மாமனா? நீ பேய் மாமன். ஏப்பா, உங்க பரம்பரையிலேயே யாருமே சிகப்பா பிறந்து இல்லையாப்பா? மாப்பிள, ஏய், இந்த மாப்பிள கீப்பிளன்னு சொந்தம் கொண்டான்னு பிச்சு போடுவோம் படுவான். என் கண்ணையே உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். கண்ணையே ஒப்படைக்கிறியா? கண்ணு குட்டி ஒப்படைக்கிறியாடா? அதுல எப்பவும் நான் ஆனந்த கண்ணீரை தான் பாக்கணும். கண்ணே தெரியல, அப்புறம் ஆனந்த கண்ணீர் எங்கடா பாக்குறது? 2 கிளாஸ் வாங்கி ஊத்தி விடு. தங்கச்சி அழகுமணி. டேய், இந்த பேர் இதுவே கடைசியா இருக்கணும். இனி ஒரு தடவை அழகுமணின்னு நாக்க பிடிச்சு கிள்ளி போடுவேன். நீ மஞ்சள் குங்குமத்தோட நீளோடி வாழணுமா? ஏய், ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணாதடா. இதுல மஞ்சளும் குங்குமம் எங்கடா தெரிய போகுது? பேய்க்கு சேலையை கட்டி கூட்டி வந்து நிறுத்திக்கிட்டு மஞ்சளுங்கிறான் குங்குமம்ங்கிறான். ஒரு டப்பா தார வாங்கிட்டு வந்து ஊத்தி விடுங்கடா, பல்லு கருப்பா போகட்டும். டேய், என்னை ஏமாத்தி இந்த காட்டேரிய தலையில கட்டி வச்சுட்டேன். போனா போகுது. அந்த 5000 ரூபாய் பணத்தையாவது திருப்பி கொடுறான். அதை வச்சுதானே அந்த கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடத்துறேன். எது? இப்ப நடத்துனதுக்கு பேரு கல்யாண மண்டபமா? பிஞ்சு போன கூரைக்குள்ள உட்கார வச்சு தாலியை கட்ட வச்சுட்டு 5000 ரூபாய்க்கு நீ கணக்கு காட்டுறியா? படுவா உன்னை அடிச்சா? மாமா, ஐயோ மாமாங்கிறாளே, நெஞ்சு வலி தாங்கலாமா? தங்கச்சி கவலைப்படாத. உன் குரலை கேட்ட உடனே மாப்பிள்ளை இன்ப அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டாரு. குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிரும். நீங்க பிறந்ததே தப்பு. உங்களுக்கு டாட்டமா டாட்டமா. ஹை கிழவி குட்டி. கிழவி குட்டியா? ஐயோ கிழவி குட்டி, உன் கூட சண்டை போட ஆரம்பிச்ச நேரம் என்னமோ தெரியல. என் கூட சண்டை போட்டுட்டு இருந்த என் புருஷன் இப்ப சமாதானம் ஆயிடுச்சு. இப்ப எல்லாமே எனக்கு ஒரே ஜாலிதா. பாட்டி கீழே போட்டுறது. பேட்டையில 10 ஆம்பளைங்க வந்தாலும் தூக்கி போட்டு பந்தாடுற இந்த பவானிக்கு உங்க பாட்டி எல்லாம் பஞ்சு பொம்மை மாதிரி. அதை விடுங்க. நேத்து என் ரத்தத்தை எடுத்து சோதனை பண்ணீங்களே, என்ன ஆச்சு? முதல்ல என் பாட்டியை இறக்கி விடுங்க, அப்புறம் சொல்றேன். சொல்லுங்க. விட்டு ஐயா பாட்டாடி. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. ஆமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படி நீங்க வெயிட் எல்லாம் தூக்குனா குழந்தைக்கு ஆகாது. ஐயோ டாக்டர்ப்பா, அன்னைக்கு நீங்க உயிரை காப்பாத்துறதுனாலதான் எனக்கு
இன்னைக்கு எனக்குள்ள ஒரு உயிர் வளர்ந்துட்டு இருக்கு. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் நீங்க தான் காரணம் டாக்டர்மா. நீங்க தான் என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன். நிச்சயமா, சத்தியமா. திலகா, என்னதா? குட்டையோ நெட்டையோ அவன் பொண்டாட்டி முழுகாம இருக்கான்ல. யார் பொண்டாட்டி? அவன் தான் ஒருத்தர் இருக்கானே பேரேன்னு சொல்லிக்கிட்டு, அவன் பொண்டாட்டி தான். போகாம கூட இருந்துருவேன். என்னதான் உன் பேர மேல கோபம் இருந்தாலும் நான் வயிற்றுல இருக்கும்போது என்ன வந்து பாப்பியா அப்படின்னு அந்த பிறக்க போற குழந்தை என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டக்கூடாது பாரு. அதனாலதான் கொஞ்சம் பலகாரம் பண்ணி வச்சிருக்கேன். அத கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு, நான் போக மாட்டேன். செஞ்சு வச்ச முறுக்கி அதிர்ஷ்டம் வேணும் நம்ம 2 பேரும் திருட்டு போவோம். என்ன கெட்டா போவோம்? உங்க பேரனை பாக்குறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? தாராளமா போயிட்டு வாங்க. போயிட்டு உடனே வந்துருவேன். அறிவு இருக்கா? வயித்துல குழந்தை இருக்குல்ல, இருந்தா என்ன பெரிய அக்கறை இல்லாம ஐடியா வருதா? நாளைக்கு நானே என் மச்சான் கடைக்கு போறா. உனக்கு என்ன வேணும் சொல்லு. நாளைக்கு உங்களுக்கு வளகாப்பு. வளகாப்பு பெரிய வளகாப்பு. அது 7வது மாசம் தாயா பண்ணுவாங்க. இப்ப யாராவது பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. அது மத்த பொம்பளைங்களுக்கு. உனக்கு நாளையில இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் டெய்லி வளகாப்பு தான். லிஸ்ட் சொல்லு. நான் கேக்குறது கடையில ஒண்ணும் கிடைக்காது. ஓ மனசுல இருந்து தாயா கிடைக்கும். சரி சொல்லு. நான் கேப்பேன், அப்புறம் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சொல்லு. நிச்சயமா? சத்தியமா? ஒண்ணும் இல்ல, நமக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா நம்ம டாக்டர் அம்மா திலகவதி இல்ல, அவங்க பேர் வைக்கலாம்யா. ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? அந்த அம்மா உனக்கு பிடிக்காதா? ரொம்ப நல்லவங்கயா. ஆமாயா, நீ எனக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் என்கிட்ட தாலியே நின்னு பழகிட்டு இருந்தியா? அது ஒரு நாள் அவங்க கிட்ட சொல்லி அழுதுட்டேன்யா. பவானி பவானி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, உன் புருஷன் உன்னோட சேர்க்கறது என்னோட பொறுப்புன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன மாய மந்திரம் பண்ணாங்களோ இல்ல எந்த சாமி கிட்ட எனக்காக வேண்டிக்கிட்டாங்களோ தெரியல. அதுக்கப்புறம் தான் நீ என்கிட்ட பிரியமா இருக்க ஆரம்பிச்சிட்ட. கிழவி, நீ எப்ப வந்த? நீ உங்க பொண்ணுக்கு எங்க திலகவதி பேரை வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியல்ல, அப்பவே வந்துட்டேன். இந்த கிழவி உனக்கு தெரியாதுல்ல, இதான் டாக்டர் அம்மாவோட பாட்டி. டாக்டர் அம்மா மரியாதை கொடுக்கணும்ல. வணக்கம். உன்ன மாதிரியே பயங்கர லொல்லு பாட்டியா? லொல்லு எனக்கு மட்டும் இல்லம்மா, எங்க பரம்பரைக்கே லொல்லு ஜாஸ்தி. இல்லைன்னா கொள்ளு பேரனுக்கு ஆசையா பலகாரம் பண்ணிக்கிட்டு குத்துக்கல்லு மாதிரி சொந்த அப்பனை பெத்த பாட்டி நான் வந்து நிக்கிறேன். ஒண்ணுமே தெரியாத மாதிரி திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு நிப்பானா என் பேரன். இப்போ லொல்லு எனக்கா உன் புருஷனுக்கான்னு கேளு. என்னய்யா கிழவி பேரன் கொள்ளு பேரன் என்னென்னமோ வளருது? உளறதுக்கு என்ன உளறதுக்கு? அன்னைக்கு ஒருத்தி தலையை தூக்கி வச்சுட்டு என்ன தலைமுடிக்கிட்டு வெளியே போட நாயன்னு சொல்லி துரத்த வேண்டியது. இன்னைக்கு ஒருத்தி முழுகாம இருக்கான்னு தெரிஞ்சோன்ன பையில பலகாரம். எவனுக்கு வேணும் பலகாரம்? நிமிஷம் பேச்சு மாத்தி பேசிட்டு என்ன எப்படி இதோட பேரன் சொல்றது பயமா இருக்கு எனக்கு. பேரன் சொல்றதுக்கு அப்படியெல்லாம் நீ என்ன தப்பா நினைக்காதப்பா. உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்த நம்ம திலகவதி கழுத்துல நீ தாலி கட்டலையேங்கிற கோபத்துலதான்ப்பா நான் அப்படியெல்லாம் பேசிட்டு. என்னய்யா டாக்டர் அம்மா கழுத்துல நீ தாலி கட்டுறதா இருந்ததா? ஆமாம்மா, முத்துவேல் உயிர ஆசை வச்சிருந்ததே உனக்கு உயிரை கொடுத்தாலே அந்த திலகா மேலதான். உன் கல்யாணம் நடந்ததே அவன் கல்யாணம் நின்னதுனாலதான். அது மட்டும் இல்ல பவானி, முத்துவேல அவளை வெறுத்தாதான் உன் கூட சந்தோஷமா இருப்பாங்கிறதுக்காக பாவம் அந்த பொண்ணு இவன் அவளை வெறுக்கிற மாதிரி நாடகமே ஆடி இருக்கா. சரி சரி, ஒருத்தைய நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா இன்னொருத்தைய நினைச்சு சிரிக்க முடியாது. பவானி இதை பாரு, உனக்காக இனிப்பா அதிர்ஷ்டம் பண்ணி கொண்டாந்துருக்கேன், சாப்பிடுமா. என் கிழவி, இது உனக்கே நியாயமா? சொந்த பந்தம் யார் என்னன்னு என்கிட்ட சொல்லாம உங்க கசப்பை எல்லாம் மூடி மறைச்சிட்டு எனக்கு மாத்திரம் இனிப்பு கொடுக்குறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அந்த டாக்டர் அம்மா, ஐயோ அந்த அம்மா வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுதான் எனக்கு ஒரு குழந்தை இருந்தா. அப்படி ஒரு குழந்தைய எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஏம்மா, நீங்க சின்ன பிள்ளைங்க,
ஆளாளுக்கு மனசுல எதையாவது நினைச்சுக்கிட்டு என் வம்சத்தை அழிச்சிடாதீங்கடி. இத பாரு, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்களாவது சந்தோஷமா இருக்கல என்ன? அப்புறம் நான் உசுரோட இருக்கவே மாட்டேன். ஐயோ. நான் உசுரோட நீ அழக்கூடாது. என்னடா? யார் சொன்னாங்க நாங்க சந்தோஷமா நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். நாங்க சந்தோஷமா தான் ஆமா. இருக்கோம். என்ன சொல்லுவேன்? கொள்ளு பேராண்டி லொள்ளு பாட்டி கிட்ட உதவாங்க போறாண்டி.